டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி இப்போது திரையரங்குகளில். ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சிம்ம ராசினியர்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா? நல்லது கெட்டது அப்படி சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். 0 to ஹீரோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இந்த சிம்மத்துக்கு தான். சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை 0ல் ஆரம்பித்தோம். நாங்கள் இன்றைக்கி ஹீரோவாக இருக்கோன்னு எவ்வளோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் அவ்வளோ அமோகமாக இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் ஆட்சி. சிம்மத்தில் சூரியன் யார்? ஆட்சி, ராஜா. சிம்மம் அப்படியே குடும்பமாக அப்படியே வளைச்சி உட்கார வைப்பார். ரொம்ப கம்பீரமாக இருப்பார். ரொம்ப இது என்ன சொன்ன, ராஜகிரகமாக எல்லாருமே ராஜா மாதிரி கம்பீரமாக அரவணைச்சி குடும்பத்தோடு வாழணும்னு நினைப்பார். 1000 பிரச்சனை, 1000 டிஸ்டர்பன்ஸ், அவ்வளோ மன அழுத்தம் எது வந்தாலும் குடும்பத்தை அப்படியே அரவணைச்சி பூர்வீகத்தை அப்படியே நேசிக்கக்கூடிய மனுஷன் யாருன்னா அந்த சூரியன் சனி சேர்க்க சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஒவ்வொன்றுமே பூர்வீகம் மட்டும் இல்லை, பாரம்பரியத்து மேலாம் நிறைய ஆர்வம் இருக்க மாட்டிருக்கீங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பத்தெல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ரசிப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. சிலர் வந்து இதை என்னென்னு கண்டுபிடிப்பாங்க, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இதை பற்றி நிறைய விஷயம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே இந்த சூரியன் சனி வந்து சேர்க்கை இருக்கும் சிம்மத்தில். இந்த சூரியன் சனி சேர்க்கை வந்து சிம்மத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. எந்த விஷயம் தனக்கு பண்ணிக்கிட்டாலும் சரி, மற்றவங்களுக்கு பண்ணாலுமே ஒரு ஆத்ம திருப்தி வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதோடு பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணி அடுத்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறது யாருன்னா அவங்களா இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சில இடையூறு இருக்கும். என்னதான் ராஜகிரகமாக இருந்தாலும், சீஃபாக இருந்தாலும், வந்து ராஜாவாக இருந்தாலும், நல்லது பண்ணாலும் மன வருத்தத்தை, மன போராட்டத்தை சந்திப்போம்ல, அதெல்லாம் நடக்கும். சரி, எல்லாருக்குமே சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நான் எல்லாருக்கும் நல்லதாங்க பண்ணுவேன், எனக்கு ஜாதகம் பேச வரவங்களே பேசுவாங்க, மேடம் நான் யாருக்குமே எந்த தப்பும் பண்ணதில்லை மேம், நல்லதாமம் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு மனவேதனை குமுறல் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து இந்த சூரியன் வந்து சனி வந்து சிம்மத்தில் இருந்தால் இருக்கும். 90% நல்லதே நினைப்பாங்க, நல்லதே பண்ணுவாங்க. 90 100% கூட. இந்த 90 பண்ணுறது அவங்களுக்கு மனவேதனையை கொடுக்கக்கூடியதாக அமையும் சிலது. சரி, என்னதான் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இந்தந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. பாசிட்டிவ் நமக்கு எல்லாமே இருந்தாலும் இந்த அரசாங்கம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இது எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவ். இந்த சிம்மத்தில் சூரியன் சனி இருக்கிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் பிரமுகரும் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க, சீஃபாக இருப்பாங்க. அதே மாதிரி அரசாங்க கிட்ட டைரெக்டாக டச்சில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, டைரெக்டாகவே டச்சில் இருக்க மாதிரி இருப்பாங்க, இல்லை அரசு தொடர்பு இருக்கக்கூடியவங்களாவே இருப்பாங்க. இது எல்லாமே நல்லதாகவும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இவங்க அரசாங்க வேலையாக இருந்தோ இல்லை அரசியல் பிரமுகராகவோ இருந்து பண்ணும்போது லஞ்சம் வாங்கினாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று இடையூறு, அந்த தர்மத்துக்கு மீறி அவங்க அதர்மமாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா சனி பகவான் தண்டனை கொடுத்துருவாரு. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அதில் மட்டும் கவனம் வேணும். ஸோ நம்ம சட்டத்துக்கு ஆப்போசிட்டாக எதுனா பண்ணும்போது அதுக்கு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதில் மட்டும் கவனம் கண்டிப்பாக தேவை. சரி, ஒன்று. அதே மாதிரி இவங்களோட அப்பா வந்து நல்ல சொத்து சேர்த்து வச்சுருப்பாரு. கண்டிப்பாக அதை சொன்ன 0ல் ஆரம்பிச்சிருப்பார், ஆனால் ஹீரோவாக இருப்பாருன்னா சொத்து சேர்த்து வச்சுருப்பார். அதே மாதிரி இந்த பையனோட அப்பா இன்னார், எங்கள் அப்பா இன்னார் அப்படின்னு சொல்லி கம்பீரமாக சொல்லிக்க விரும்புவோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே இந்த சூரியன் சனி வந்து சிம்மத்தில் இருந்துச்சுன்னா இருக்கும். சிலர்லாம் வந்து அப்பா பேரை பின்னாடி போட்டு யோசிப்பாங்க. இவங்கெல்லாம் தாராளமாக எங்கள் அப்பா பேரை நாங்கள் போட்டுப்போன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு எல்லாமே இந்த சேர்க்கை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பூர்வீகம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். பூர்வீகம் பெஸ்ட்டாக இருக்கும். உறவினர்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா சைடில் இருக்கக்கூடிய உறவு எல்லாமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, பூர்வீக சொத்தெல்லாம் இவங்களுக்கு இந்த டைம் வரலனாலும் அப்புறம் கண்டிப்பாக அது கை கொடுக்கும். அதெல்லாமே இருக்கும். தடை தாமதம் சனி பகவான் அவர் வேலையை பண்ணணும்ல, அதனால் பண்ணியாவது கொடுத்துருவார். பூர்வீகம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இவங்கெல்லாம் எடுத்துக்கணும். குலதெய்வ வழிபாடு எவ்வளோ எடுக்க பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ கோயில் கட்டுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க, கும்பாபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் கோவிலெல்லாம், சிவன் கோயிலெல்லாம் இந்த கோவில் கட்டுற திருப்பணியெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, உழவாளர் பணியெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இவங்க இருப்பாங்க. இது எல்லாமே ரிலேட்டடாக வரும்.
ஏன்னா காலபுருஷ தத்துவ பிரகாரம் சிம்ம ராசி 5ஆம் பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய இடம். ஸோ அது ரீதியாகவே இருக்கும். ஓகே. ஸோ அப்பாவோட சப்போர்ட் வந்து நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. தொழில் ரீதியாக வந்துட்டு இப்போ ஃபேமிலி பிஸ்னஸ் அதெல்லாம் எடுத்து நம்ம பண்ணுறது சரியா? பண்ணலாம். அதே மாதிரி இவங்க மதம் கூட பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த மதம் மேலேயும் அந்த உடைய உணர்வுலாம் ஜாஸ்தி இருக்கும். இவங்க அப்பாவுடைய தொழில் தாராளமாக பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க அப்பா நல்லா சேர்த்து வச்சிருப்பார், நல்ல தொழிலை வளர்த்தே வச்சிருப்பாரு. இது சும்மா அங்கே போய் உட்காந்து சைன் பண்ணுற வேலை தான் இருக்குது இவருக்கு. சும்மா மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தாராளமாக பண்ணலாம், சொந்தமாக எடுத்து பண்ணுறதா தாராளமாக பண்ணலாம். ரொம்ப நல்லா வரும். இவர் வந்து அதெல்லாம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ உடல் ரீதியாக என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது? இவங்களுக்கு வந்து போனில் ஸ்பைனல் கார்டில் வர பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. மோரோவர் ரொம்ப இந்த கெட்டு போய் இருந்தால் சூரியன் சனி வந்து கெட்டு போய் 8ஆம் பாகமாக அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த போன் மேரோ எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னதான் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே ஹெல்த்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, சரியா மேம்? ஓகே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா இந்தந்த கோவிலுக்கு போய் இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரினா என்ன? குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். மற்ற கடவுளை விட குலதெய்வம் இவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். இல்லை எங்கள் குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருக்கு, எங்களால் போக முடியல, வர முடியல, ஏதாவது காரணம் சொல்கிறவங்க குலதெய்வம் ஃபோட்டோ கிடச்சி எடுத்து வந்து வச்சு வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு செம்பு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு துணியிலையோ மூட்டை கட்டி வச்சுட்டு அதுக்குமே நீங்கள் டெய்லி ஊதுவத்தி ஆராதனை காமிச்சு உணவு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணி படைச்சிட்டு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக இன்னும் முன்னேற்றம்னா நீங்கள் பார்ப்பீங்க. குலதெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். என்னதான் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலுமே சில இடங்கள் வந்து அவங்களுக்கே தெரியாமல் சில தவறுகள் பண்ணிடுவாங்க. அது வந்துட்டு பின்னாடி வந்து பெரிய பிரச்சனையாகி அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அப்பா அதிகாரமாக இருப்பாருன்னு சொன்னால, ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் பர்சனாக கெத்தாக இருப்பாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பேரும் புகழமா. அந்த பேரும் புகழத்தை இவங்க கெடுத்துக்காமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். 2வது, அவங்க அப்பாவுக்கு கண்டிப்பாக பால்டு ஹேர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்காது, பின்னாடியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து பரம்பரை மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா எல்லாருமே. அதனால பையனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சமாக இருக்கும்போதே முடி கொட்டுறதெல்லாம் கொஞ்சம் கவனம் இது பண்ணிக்கணும். அதுக்கு மேலே கொண்டு போய் நம்ம ஹேருக்கு நிறைய ஷாம்பு போடுறது, ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போனீங்கன்னா அது ஒரு 10 வருஷத்தில் கொட்டுறது முன்னாடியே கொட்டி முடிச்சிடும். அதில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனைலையும் கொஞ்சம் கவனம் தேவை. இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பூர்வீகத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். இதெல்லாம் அப்பாவுக்கும் இருக்கிறது பையனுக்கும் தானே. பையனோட ஜாதகத்தில் இருந்தால் தானே அப்பாவுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ அப்பாவுக்கு வந்துச்சுன்னா அப்பாவோட சொத்தை நம்ம வாங்கிக்கும் போது அவருடைய அந்த முடி கொட்டுற பிரச்சனையும் நமக்கும் தானே வரும். அப்பாவுக்கு சொட்டு தலை இருந்ததுன்னா நமக்கும் தானே இருக்க போகுது. கரெக்டுங்களா? அப்பாவுக்கு முடி கொட்டி முன்னாடி பின்னாடி இல்லைன்னா நமக்கும் வரப்போகுது. ஸோ அதனால நம்ம கவனம் வச்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ பூர்வீகத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். பூர்வீகத்தில் இருக்கிறவங்கள உதாசனப்படுத்தவே கூடாது. பூர்வீக கோவிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், குலதெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். சரி, சூரியன் சனி சேர்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. 12 ராசிக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான தீன்மைகள் இருக்குது, என்ன விஷயங்கள் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.